வணக்கம். நான் மோகன்ராஜ். உங்ககிட்ட ஒரு கேள்வி. கங்காருவின் தாயகம் எது அப்படின்னு கேட்டோம்னாக்கா, நீங்க எல்லாரும் ஈஸியா கண்டுபிடிச்சு சொல்லிடுவீங்க. எஸ், ஆஸ்திரேலியா அப்படிங்கிறது தான் உங்களோட ஆன்ஸரா இருக்கும். ஆ ஆஸ்திரேலியா கங்காருக்கு மட்டும் ஃபேமஸ் இல்லங்க. அது இன்னொரு வகையான உயிரினங்களினுடைய தாயகமாவும் இருக்கு. அது என்ன உயிரினம் கேட்குறீங்களா? அதுதான் ஈமு கோழிகள். அந்த ஈமு கோழிகள பத்தி தான் நாம இந்த காணொளியில பார்க்க போறோம். போலாமா? இதுதான் ஈமு கோழி. இந்த ஈமு கோழிகளுடைய அறிவியல் பெயர் ட்ருமைஸ் நோவாய் ஹாலண்டி. இதோட பேரை நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேனான்னு தெரியல. இதோட பேரை நான் எழுதிடுறேன், நீங்களே படித்து தெரிஞ்சுக்கங்க. இந்த ஈமு கோழிகளை எங்கே போய் படம் பிடிச்சேன் அப்படின்னு கேட்குறீங்களா? அசாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயிரியல் பூங்காவில் எடுக்கப்பட்ட காணொளி தான் இது. உலகின் மிகப்பெரிய பறவை இனங்களுள் ஒன்றாக இருக்கு ஈமு கோழிகள். அதுக்காக இதுதான் உலகிலேயே மிகப்பெரிய பறவை இனமா அப்படின்னு கேட்காதீங்க. அந்த இடத்த தீக்கோழி அப்படின்னு சொல்லக்கூடிய நெருப்பு கோழிகள் பிடிச்சிருக்கு. திரும்ப திரும்ப நம்ம இதை பறவை பறவைன்னு சொன்னாலும் கூட இது ஒரு பறக்க முடியாத பறவை. ஈமு கோழிகளுடைய சராசரி எடை கிட்டத்தட்ட 50 முதல் 55 கிலோகிராம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய எடையை வச்சுட்டு இருந்தா பறக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் இல்லைங்களா? என்னதான் பறக்க முடியாத பறவை இனமாக இருந்தாலும் கூட ஈமு கோழிகள் மிக வேகமாக நடக்கவும் ஓடவும் பெற்றிருக்கக்கூடிய இயல்பை வச்சிருக்கு. ஒரு மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கடக்கக்கூடிய இயல்பை பெற்றிருக்கு. அதாவது ஓடி கடக்கக்கூடிய இயல்பை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஈமு கோழிகள் சிறு சிறு தாவர இனங்களையும் சிறு சிறு பூச்சிகளையும் உண்ணக்கூடிய இயல்பை வச்சிருக்கு. வெஜிடேரியன் ப்ளஸ் நான் வெஜிடேரியன். மீண்டும் நாம அடுத்த நல்லதொரு காணொளியில் சந்திப்போம்.